ஸ்ரீலங்கா டூரில் நாங்கள் அடுத்தது வந்திருக்கிற இடம் ஒரு மியூசியமுக்கு வந்திருக்கிறோம். பூர்வீக நூதன சாலைன்னு போட்டிருக்கிறாங்க. இப்போ உள்ளே போவோம். டிக்கெட் எடுத்தாச்சு. உள்ளே வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இதில் பழங்காலத்தில் மக்கள் யூஸ் பண்ண இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் குலஃபாய ராஷிதீன்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டது. இந்த மாதிரி பழங்காலத்தில் யூஸ் பண்ண கூஜாக்கள் பாருங்கள், எப்படி வேலைப்பாடுகள் அந்த காலத்திலே இருந்திருக்கு பாருங்கள். இது 19ஆம் நூற்றாண்டில் அந்த காலப்பகுதியில் யூஸ் பண்ணது பாருங்கள். எப்படி டிசைனாக அந்த காலத்திலேயே இவ்வளோ வேலைப்பாடுகள் டெக்னாலஜிலாம் இருந்து தான் இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது. இது ஒரு டிசைனில் இருக்குது பாருங்கள். இது என்னன்னா, இந்த பழங்காலத்தில் யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு மியூசியமாக வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு பார்க்க கிடைக்காத பொருட்கள். இந்த மியூசியம் காத்தாங்குடியில் இருக்குது. ஸ்ரீலங்காவில் காத்தாங்குடியில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மியூசியமை ஒரு விசிட் பண்ணுங்கள். ஒரு நமக்கு எப்போவுமே பார்க்க கிடைக்காத பொருட்கள், பழங்காலத்தில் மக்கள் யூஸ் பண்ணது. நான் ஒன்றொன்னா உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பித்தளை விளக்கு, திரிவிளக்கு. 16ஆம் நூற்றாண்டில் யூஸ் பண்ணுதான். இதை பாருங்கள், குத்து விளக்கு. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண வால் பார்த்தீங்களா, வாலெல்லாம் டிசைனாக இருக்குது. 17, 18, 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிகளில் யுத்தத்திற்காக பயன்படுத்தப்பட்ட கத்தி, துப்பாக்கி ஆயுதங்களாம். இந்த துப்பாக்கி தான் இருக்குது பாருங்கள். கத்தியெல்லாம் டிசைனாக இருக்குது. இங்கே என்ன இருக்குது? இது பன்னீர் செம்பு. பன்னீர்லாம் தெளிப்பாங்க இல்லையா, அதுவே டிசைனாக தான் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வேலைப்பாடுகளோடு இருக்குது. இது வந்து பாக்கு வட்டியை பாருங்கள். நம்ம இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. முட்டியர் சைஸை பாருங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு பானை. இது என்ன? வெற்றிலை வட்டா. வெற்றிலை பாக்கெல்லாம் போட்டு மென்று துப்பாங்க இல்லையா, அது. இதுவே இவ்வளோ மாடலில் இருக்க வச்சுருக்காங்க. எங்கேருந்து கலெக்ட் பண்ணாங்கன்னே தெரியல. இவ்வளோ இந்த மியூசியம் பார்க்குறதுக்கு நிறைய கூட்டம் வந்துருந்துச்சு. இது அவங்களுடைய ஆஃபீஸு. இது என்னன்னு தெரியல, காதில் மாட்டுறது மாதிரி இருக்கு. இது மேலே போகிறதா? இதெல்லாம் ஒவ்வொரு பாத்திரங்கள், அந்த பழைய காலத்தில் அவங்க யூஸ் பண்ண பாத்திரங்கள். உணவு பாத்திரம்னு போட்டிருக்காங்க. பாருங்க என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குன்னு. இந்த இது நெல்லு குத்துறது, அதே மாதிரி தேங்காய் சரை வருது பாருங்க. நம்ம தனியாக பாத்திரம் பார்ப்போம், அவங்க அதில் ஒட்டுலேயே பாத்திரம் ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க. நம்ம தேங்காய் சரவதுக்கு தனியாக பாத்திரம் பார்ப்போம். இதெல்லாம் 17, 18 நூற்றாண்டுகளில் யூஸ் பண்ணது. லைஃப்லேயே நம்ம இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம் பாருங்கள். நான் ஒன்று கிட்ட உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பைனாகுலர்ல இருக்கு. இது வந்து அந்த காலத்திலேயே நகையெல்லாம் போட்டு வைக்கிற பெட்டிங்க. இது ட்ரம், இப்படி மாடலாக இருக்குது பாருங்கள். இது வந்து ட்ரம் அடிப்பாங்க இல்லையா, அது வச்சிருக்கிறாங்க. எல்லாமே நமக்கு பார்க்க கிடைக்காத பொருட்கள். அது மாதிரி பாருங்க, சாப்பிட்ற தட்டு அந்த காலத்திலேயே கலராக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்போவே பிரிண்டிங் எல்லாம் இருந்திருக்கு.
விதவிதமான தட்டுங்க, சாப்பிட்ற பிளேட்டு. இதை பாருங்க, அந்த காலத்து பெண்கள் அவங்க யூஸ் பண்ண வளையல், செயின் பாருங்க. அந்த காலத்தில் எவ்வளோலாம் இப்படியெல்லாம் இருந்திருக்கு டிசைனா பாருங்க. இடுப்பில் கட்டுறது, அந்த காலத்து பெண்கள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க பாருங்க. பானையிலேயே என்கிரேவிங் பண்ணியிருக்கு பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளை எப்படி அலங்காரம் பண்ணாங்க, அவங்களுடைய கட்டில் இதெல்லாம் அப்படியோ தத்துருவமாக அப்படியோ பொம்மையால் செஞ்சுருக்க. இந்த பழம் வச்சிருக்கிறாங்க, மாப்பிள்ளை அங்கே நிற்கிறாரு, பொண்ணு அங்கே நிற்கிறாங்க, அப்படியே காமிச்சிருக்கிறாங்க. இதை பாருங்க, அப்படியே நேச்சுரல் மாதிரியே இருக்குது. குர்ஆன் கற்றுக் கொடுக்குறாங்க, மதரசா நடக்குது. அது பாருங்க, இப்போ எப்படி நடக்குதோ அப்படியோ அதே மாதிரி அந்த காலத்திலேயே நடத்திருக்கிறாங்க. இது வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் கையால் எழுதப்பட்ட குர்ஆனா. இது பாருங்க, கையால் எழுதியிருக்கிறாங்க. இது கையால் எழுதப்பட்ட குர்ஆன். இது பிரிண்டு, அது கையால் எழுதியிருக்கு. இதெல்லாம் கையால் எழுதப்பட்ட குர்ஆன். இதெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி யூஸ் பண்ண செப்பல்ஸ் பாருங்க. அதில் போட்டிருக்காங்க மிதிவடி சப்பாத்துட்டு போட்டிருக்கு. அவங்க யூஸ் பண்ண செப்பல், அது மாதிரி இடுப்பில் கட்டுற பெல்ட்டு, வேலை பாருங்க, அவங்க கட்டின சாரி, இதெல்லாம் யாருக்கெல்லாம் பார்க்க கிடைச்சிருக்குமோ தெரியல. யாராவது இதெல்லாம் பார்த்துருந்தீங்க மியூசியமில் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண தொப்பிங்க, எத்தனை வருஷமாக இருக்கோ தெரியல. அவங்க பல காலத்தில் கட்டின கைலி, அது மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்லாம் இருக்கு பார்த்துக்குங்க. பழங்கால கைலிங்க. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி கைலியெல்லாம் கட்டி தான் இருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது கைலி எல்லாம். நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே பழங்காலத்தில் வந்து யூஸ் பண்ண பொருட்களை பார்த்தோம். இது என்னென்னா அந்த பழங்காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன தொழில் செஞ்சாங்க எப்படின்னு அப்படியோ நேச்சுரலாகவே பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு, பக்கத்தில் பேரன் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, உண்மையிலேயே நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது குழந்தை தான் படிச்சுட்டு இருக்குன்னு நினச்சேன். வீட்டுக்கு முன்னாடி குழந்தை குப்புறப்படுத்திட்டு படிச்சுட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சமையல் ரெடி பண்ணுறாங்க. சாரி எல்லாம் அப்படியே நேச்சுரலாக கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இது வந்து அவங்களுடைய தொழில்கள், என்னென்ன தொழில் பண்ணாங்க. இவர் வந்து கத்தி சாணம் பிடிக்கிறாரு, இது அவங்களுடைய பழங்கால தொழில். அதே மாதிரி இவங்க அந்த கொல்லம் பற்ற அந்த வேலை பார்க்குறாங்க. அப்படியோ தத்துருவமாக அப்படியோ பண்ணியிருக்காங்க. கடலில் மீன் பிடிக்கிறாங்க. இது வந்து கடலில் மீன் பிடிக்க போயிருக்காங்க. பெரிய ஒரு தோணியை கொண்டாந்து உள்ள மியூசியம்லேயே வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் வலையை தோளில் போட்டு வீசுகிற மாதிரி அப்படியே நிற்கிறாரு. ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. கையில் எல்லாம் அப்படியே கட்டிட்டு இருக்கு பாருங்க. டிஷர்ட் போட்டிருக்கு பாருங்க. தரையில் வந்து அப்படியே தண்ணி அலை அடிக்கிற மாதிரி அப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அந்த கடலுக்குள்ளே போடுவாங்களே நங்குரம். இங்கே வந்து ஒரு அம்மா பாய் பெட்டி எல்லாம் விற்கிறாங்க. சாரியை போட்டுட்ருக்கு பாருங்க. காய்கறி விற்கிறாங்க. இது வந்து காய்கறி விற்கிறாங்க.
அப்புறமா ஒன்று காய்கறி பழங்கள்லாம் அதுக்கு தராசெல்லாம் வச்சுருக்கு விற்றுட்ருக்குறாங்க. இது வந்து ஏதோ விற்கிறாங்களே. இருக்காங்க. இங்கே ஒருத்தர் லைப்ரரியில் உட்காந்து படிச்சிட்ருக்கிறாரு. குர்ஆன் படிச்சிட்ருக்காரு போல். இது சட்டி பானை எல்லாம் ஒருத்தர் விற்கிறாரு பாருங்கள், பெனியன் போட்டிருக்காரு. இல்லை லைட்டு போடாமல் கொஞ்சம் இருட்டாக இருக்கு. இவர் வந்து என்ன விற்கிறாரு? மசாலா ஐட்டங்கள் விற்கிறார் இவர். இங்கே வந்து பாருங்கள், டிஷர்ட்லாம் போட்டிருக்காரு. அதே மாதிரி நேச்சுரலாக இருக்குது. ஏதோ விற்கிறாங்க, புரிய மாட்டேங்குது. இது வந்து ஏதோ வேலை செய்கிறாரு. டஸ்ட் ஆகி போச்சு இவருக்கு மட்டும். சட்டி பானை ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்குறதுக்கு பயமாக இருக்குப்பா. இது வந்து பாய்லர். ஆமாம், டீ பாய்லர் ஒன்று இருக்குது. இது வந்து நகை வியாபாரிகள். அந்த காலத்தில் இப்படித்தான் இருப்பாங்க போல், கோட் போட்டு இப்படித்தான் இருப்பாங்களாங்க. நகை வியாபாரம் செய்கிறாங்க. அதில் அங்கே பின்னாடி இருக்காரு பாருங்க, ஒயிட் கலர் சட்டை போட்டு. அவரோட கை மட்டும் ஆடிட்டே இருக்குது. பொம்மை தான், அவரோட கை மட்டும் ஆடிட்டே இருக்கு பாருங்க. இங்கே ஒரு தாத்தா மரத்தை கீழே உட்காந்துருக்கிறாரு. அப்படியே காற்று வாங்குறாரு போல இருக்கு. மரத்தை எவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. பசங்க 2 பேர் ஓடி போய் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. பயந்துட்டாங்க கையை பிடிச்சிட்டு. இதுவும் நகை வியாபாரி தான். நகையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. ஒரு நகை வியாபாரி தான். நகையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு. இது டெய்லர் கடை. இதுக்கு அம்மாவும் இது தைக்க வந்திருக்காங்க பாருங்க. மிஷின் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. 2-3 பேர் தைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இது வந்து டைப் ரைட்டிங் மிஷின். இது மாதிரி ஸ்ரீலங்காவினுடைய 33 நாள் டூருடைய நிறைய வீடியோக்கள் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள், யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.